ராமநாதபுரம் அருகே தேவாலயத்திற்கு சொந்தமான தோட்டத்தில் பற்றி எரிந்த தீயால் தென்னை மற்றும் பனை மரங்கள் தீக்கிரையாகி உள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனைமுத்தன், இந்த விபத்து பற்றிய முழு விவரங்கள் என்ன, சேத விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அருகே பழமை வாய்ந்த கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு சொந்தமான தோப்புல தற்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்துல ஏராளமான பனை மரங்களும் தென்னை மரங்களும் உளுந்து விட்டு எரியும் காட்சியானது தற்போது வெளியாகிறது. ராமநாதபுரம் அருகே உள்ள முத்துப்பேட்டை கிராமத்தில் காணிக்கை மாதா ஆலயம் என்பது பிரசித்தி பெற்ற ஒரு பழமை வாய்ந்த ஆலயமாகும். இந்த ஆலயத்திற்கு சொந்தமாக ஆலயத்திற்கு எதிரே சுமார் 110 ஏக்கரில் நிலம் உள்ளது. இதில் பனை மரங்கள், தென்னை மரங்கள், கொய்யா உள்ளிட்ட பல மரங்களும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தற்போது திடீரென அந்த பகுதியில் தீப்பற்றி கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களும் 1000க்கும் மேற்பட்ட பனை மரங்களும் இருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது தீயணைப்புத்துறை வீரர்கள் இந்த தீயை அணைப்பதற்காக போராடி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசாரும் விசாரணை நடத்தி வர்றாங்க. எவ்வாறு திடீரென தீப்பற்றி எரிந்தது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த தீ எரியக்கூடிய காட்சியானது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த பனை மரங்கள், தென்னை மரங்கள் முழுவதுமாக எரிந்து எலும்பு கூடாக காட்சி அளிக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்து வருகிறோம். இதனால் அந்த பகுதியில பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோனைமுத்து.